ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஆரம்பித்த அனிமியோட 3வது பார்ட்டை பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியால் பாதிக்கப்பட்ட சியாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆபத்தான காட்டுக்குள்ளே இருக்கிற குகையில் அதே எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கிற ஸ்டோனை தேடி மிங் அப்படிங்கிறவரோட துணையோட போகிறாங்க. அப்படி போனவங்க அந்த ஸ்டோனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத வாங்க இந்த பார்ட்டில் பார்க்கலாம். பெரியவர் மிங் பழசையெல்லாம் நினச்சி பயந்ததால் அவரை வெளியிலேயே விட்டுட்டு 4 பேர் குகைக்குள்ளே போகிறாங்க. குகைக்குள்ளே போனவங்க ரொம்ப நேரமாக அதுக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது எனர்ஜி மாதிரி தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட கையில் ஒரு யூனிக்கான ஒரு காம்பஸை வச்சு ஏதாவது எனர்ஜி மாதிரி தெரியுதான்னு தம்பங்குக்கு தேடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் சியாவோட உடம்புல இருந்த எனர்ஜி திரும்பவும் அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க கபாலாவோட பவரை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறான். அதை பார்த்துட்டு சியா அது என்ன பெண்டன்ட்டு, அந்த பெண்டண்டால் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அதை எங்கிட்டயே கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்டண்ட்டை தொட போக விலகிக்கிறான். இந்த பெண்டன்ட்டுக்கும் என்னோட பேரண்ட்ஸுக்கும் தொடர்பு இருக்குது, அதனால் இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அந்த பெண்டண்ட்டை கொடுத்தது மாஸ்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆக்சுவலாக அந்த பெண்டண்ட்டை அவன் குழந்தையாக இருக்கிறப்போ அவன் கழுத்தில் போட்டு அவனோட அப்பா அம்மா அவனை விட்டுட்டு போயிருப்பாங்க. மாஸ்டர் தான் இவனை எடுத்து வளர்த்திருப்பார். அந்த பெண்டண்ட்டை எந்த சமயத்துலேயுமே பிரிஞ்சிடாமல் இருக்க சொல்லியிருப்பார். அதனாலேயே அவன் அதை பிரியாமல் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை சொல்லிவிட்டு எல்லோரும் வாங்க மேற்கொண்டு குகைக்குள்ளே போய் எனர்ஜி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிப்போம், இப்போ நேரம் கிடையாது இதையெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு குகைக்குள்ளே போகிறப்போ நான் கொடுத்த பெண்டண்ட்டை எல்லோரும் கழுத்தில் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் எல்லாத்துக்கும் ஒரு ஜேடு பெண்டன்ட் மாதிரி கழுத்தில் போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறான். எதுக்காகனா அந்த குகைக்குள்ளே எனர்ஜியாலேயோ இல்லை வேறு ஏதாவதாலேயோ இவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்குறான். கொஞ்சம் தூரம் போனதுமே குகைக்குள்ளே க்ரீன் கலரில் நிறைய கிறிஸ்டல்ஸாக பரவி கிடக்குது. அதை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப இந்த தடவையும் பேட்டி கையை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்காமல் ஏதோ கிறிஸ்டலில் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு அதை தொட்டு பார்க்க அதை அப்படியே நொறுங்கி விழ ஆரம்பிக்குது. முன்னாடி போய்கிட்டு இருந்த ஈயும் சியாவும் அந்த பக்கமாக ஓடி போயிட இவங்க 2 பேரும் அந்த அதிர்வில் மேற்கொண்டு போக முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க தலைக்கு நேராக பெரிய கிறிஸ்டல் ஒன்று உடஞ்சி கீழே விழுகுது. நல்ல வேலையாக அங்கேருந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த கிறிஸ்டலை எட்டி உதைக்க அது நொறுங்கி போயிடுது. 3 பேரும் தப்பிச்சு அந்த பக்கம் போயிடுறாங்க. சண்மு எதனால் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நொறுங்குதுன்னு கேட்க இந்த குகை ரொம்பவுமே குளிர்ச்சியாக இருக்குது, அந்த குளிர்ச்சியினால தான் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உடஞ்சி நொறுங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஃபேட்டி தன்னோட கழுத்தில் இருந்த பெண்டண்ட்டை கழட்டி கிட்ட காமிச்சு கிறிஸ்டல் மட்டும் இல்லை என் கழுத்தில் இருந்த பெண்டண்ட்டும் விரிசல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ தான் மற்ற 2 பேரும் அவங்கவுங்க கழுத்தில் இருந்த பெண்டண்ட்டையும் பார்க்குறாங்க. அதுவும் விரிசல் விழுந்துருக்க அந்த 3 பெண்டண்ட்டையும் வாங்கி நான் மறுபடியும் இதை ரிஃபைன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, அது வரைக்கும் 3 பேரும் ஒரு பக்கம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அந்த பெண்டண்ட்டையெல்லாம் கீழே வச்சு அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அதுக்கு சக்தி கொடுக்குறான். இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்துருக்க அப்போ சண்மு ஃபேட்டிக்கிட்ட எனக்கு நேச்சர் காலிங் அவசரமாக வருது வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட 2 பேரும் ஒரு ஓரமாக போகிறாங்க. போனவங்க அந்த குகையிலேயே ஒரு சின்னதாக ஒரு நீர்நிலை மாதிரி ஒன்று இருக்குது. அதில் யூரின் அடிச்சுட அதிலிருந்து ஏதோ சத்தம் மாதிரி வருது. இவங்க அதை என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அதுக்குள்ளே இருந்து 2-3 பொண்ணுங்க உருவம் மாதிரி சிரிக்கிற சத்தம் கேட்டு இவங்களை துரத்துற மாதிரியே இருக்குது. இவங்க அதுக்கு பயந்து நடுங்கி ஓடுறப்ப நடுவில் பூந்து அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த உருவங்களையெல்லாம் மறைய வச்சிடறான். நல்ல வேலையாக எங்களை காப்பாற்றின ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக அவன் திரும்பி பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்க இவங்க 2 பேரும் ஜோம்பி அப்படின்னு சொல்லி பயந்து கத்துறாங்க. கத்துனவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்க பார்த்த உருவங்களும் ஈயோட உருவமும் எல்லாமே எலுசன்ஸை தான். அதை பார்த்து தான் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இவங்களோட சத்தம் கேட்டு சியாவும் அங்கே வர்றாங்க. பார்த்தா 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அவங்க 2 பேர்த்து எழுப்பி விட அவங்க 2 பேரும் இவனை பார்த்து மறுபடியும் ஜோம்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறாங்க. பயந்தவங்களை பார்த்து 2 பேரும் பயப்படாதீங்க நாங்கள் தான் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு வழியாக அவங்கள தெளிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் திட்டுறான். உங்களை யாரையும் பிரிஞ்சு போகாமல் ஒன்றா இருக்க சொல்லித்தானே சொன்னேன், எதுக்காக 2 பேரையும் பிரிஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் இவனாத வந்த வேலைன்னு ஃபேட்டி சண்முக கை காட்ட சண்மு நான் என்ன பண்ணட்டும், என்னால் அடக்க முடியல அதனால தான் இவனை கூட்டிக்கிட்டு வந்தேன், இப்படி பயந்து நடுவான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன் என்னமோ பயப்படாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சியா போய் அந்த நீர்நிலைக்கிட்ட நின்று ஏதோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அதைய அசையாமல் நிற்கிறத பார்த்த என்னாச்சுன்னு கேட்குறான். இதில் ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல அவனும் அதை பார்த்துட்டு இந்த இடத்துக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமாக போகிறதா நமக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த பெண்டண்ட்டை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து போட்டுக்க சொல்ல அவங்களும் போட்டுக்கிறாங்க. போட்டதும் அந்த இடத்த விட்டு மேற்கொண்டு போக ஆரம்பிக்கலான்னு போக அப்போ அந்த சமயம் பார்த்து நிறைய வுட் மான்ஸ்டர்ஸ் இவங்கள சுற்று போட ஆரம்பிக்குதுங்க.
இதுங்களை பார்த்தா சியாவோட உடம்புல இருந்த அதே இன்னோட எனர்ஜி மாதிரி இதுங்க உடம்புலையும் இருக்குதுங்க. அந்த மான்ஸ்டர்ஸை அடித்து நொறுக்கவும் முடியல, ஈயோட சக்தியை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அதுங்க ஃபேட்டி அடித்து கீழதெல்லாம் அவன் போய் கீழே விழுகிறான். அவன் கீழே விழுந்து அவனோட கைப்பட்ட இடத்துல ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அவன் ஆக்டிவேட் பண்ணினோடனேயும் அந்த குகையில் இருந்த செவுத்துலையெல்லாம் அங்கங்கே ஏதோ ஒரு எழுத்துக்கள் மாதிரி மின்னி மறைய எங்கேயோ இருந்து ஸ்பீடாக ஏதோ ஒரு எனர்ஜி மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அச்சோ, இது என்ன புது பிரச்சனைன்னு நாம் பார்த்துக்கிட்டு இருக்க? அதே சமயம் மாஸ்டர்ஸும் கிட்ட நெருங்க ஈயோட கழுத்தில் இருந்த கபாலா தன்னாலேயே ஆக்டிவேட் ஆகி இவங்களை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு மூடிக்குது. வந்த எனர்ஜி பட்டு அந்த வுட் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நொறுங்கி போயிடுதுங்க. எல்லாமே நொறுங்கி அழிஞ்சதும் ஷீல்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்த ஈ தன்னோட கழுத்தில் இருந்த கபாலா பெண்டண்ட்டை பார்க்குறான். இந்த குகைக்குள்ளே வந்ததுலேருந்தே அந்த பெண்டண்டோட சக்தி ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. தனக்கு ஆபத்துனா தன்னாலேயே செயல்படுதோ அப்படின்னு இவன் நினைக்கிறான். அதுவும் உண்மைதான். நிறைய ஆபத்துக்கள் வந்தாலும் இவங்க எப்படியோ வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. அந்த இடத்த சுற்றியும் கரெக்டாக ஃபார்மேஷன் மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஈ பார்க்குறான். கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி சியாவை போய் நடுவில் உட்கார சொல்லி அவன் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணி விட்றான். அப்போ சியாவோட உடம்புல இருந்த அந்த எனர்ஜியை சுற்றிலும் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி உறிஞ்சிக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் குகையில் இதுக்கு முன்னாடி இறந்த மரத்துண்டுகள் மான்ஸ்டர்ஸாக வந்த மாதிரியே உயிரோடு இருக்கிற ஒரு மரத்தில் எனர்ஜி ஒரு பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதுவும் பெருசாக இருக்குது. அது அப்படியே உயிரோடு அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சண்முகமும் ஃபேட்டியும் அவங்க பக்கத்தில் அதை விடாமல் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேர்த்தையுமே அடித்து போட்டுட்டு அந்த மான்ஸ்டர் வந்து ஈயை நோக்கி வேகமாக வர கரெக்டாக ஈ வந்து தன்னோட கழுத்தில் இருந்த கபாலா பெண்டண்ட்டை கழட்டி வீச அதிலிருந்து எனர்ஜி வந்து அந்த வுட் மான்ஸ்டரை அப்படியே பொசுக்கிடுது. ஒரு வழியாக சியாவோட உடம்புல இருந்த எனர்ஜி வெளியேறி அவளும் குணமாகிடுறா. கபாலாவோட எனர்ஜி வந்து இன்னும் இருக்க அதிகமாகிறத உணர்றான் ஈ. கபாலாவுக்கு இவ்வளோ சக்தி இருக்குதான்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிற அதே சமயம் அதிலிருந்து வந்த எனர்ஜி பட்டு குகையோட செவுத்துல ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி தெரியுது. பார்க்கறதுக்கு கபாலா பெண்டன்ட்ல இருக்கிற அதே வரி வடிவ அச்சு அங்கேயும் இருக்கு. அப்போ அந்த செவுத்துல இருந்த ஷீல்டு வந்து விரிசல் அடைஞ்சு அதுக்குள்ளே ஏதோ கதவு மாதிரி ஓப்பன் ஆகுது. அது என்னன்னு பார்க்க போகலான்னு போகிறப்ப எல்லாரும் தடுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்க முடியாது, இப்போதைக்கு நம்ம குகையை விட்டு வெளியில் போகிறதா நல்லதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் சவுத்தில் இருந்த அந்த அச்சும் காணாமல் மறைஞ்சு போயிடுது. சரின்னு ஈவும் இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறான். இருந்தாலும் அவனுக்கு அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறான். ஏன்னா கபாலாவுக்கும் அவனோட பேரண்ட்ஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா அவன் நினைக்கிறான். அதனால் அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவன் நினைக்கிறான். இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காத இருந்தவனுக்கு இப்போ தான் ஒரு லீடு கிடச்சிருக்குது. அதனால தான் அவனுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் போய்த்தான் ஆகணும். வேறு வழி இல்லாமல் இவனும் நடை கட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ சியா வந்து இவனுக்கு நன்றி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முதல்ல சந்திச்சுக்கிட்ட நிகழ்வை நினச்சி பார்க்குறதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.